ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று தமிழக சட்டப்பேரவையுடைய தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய டிவிகே இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 108 இடங்களில் வின் பண்ணியிருக்காங்க. சரி, இவங்க எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி அமைக்க போகிறாங்க, தொங்கு சட்டமன்றம்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம். எந்தெந்த கட்சிகள் வந்து இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கட்சிகள் வந்து கூடி பேசியிருக்காங்க. குறிப்பாக கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகள். அதே மாதிரி திருமாவளவன் அவர்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சரி, பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்சி அமைக்கிறதுல டிவிகேவுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெஜாரிட்டின்னு ஒன்று இருக்குங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவை தொகுதிகள் 234. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா குறிப்பாக 118 சீட் யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் தனிப்பெரும் மெஜாரிட்டி, அதாவது அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டிவிகே இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் லார்ஜ் பார்ட்டி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய கட்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீட் எண்ணிக்கையில டிவிகே. அப்போ இந்த டிவிகேவை தான் என்ன பண்ண போறாரு அப்படின்னா ஆளுநர் தன்னுடைய விருப்புரிமை அதிகாரம், அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விருப்புரிமை அதிகாரத்தின் அடிப்படையில கூப்பிட போறாரு. அப்ப ஆர்டிகல் 163 பயன்படுத்தி அவர் கூப்பிடும் போது விஜய் அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பிக்கை வாக்கெடுப்புல வந்து அவர் வின் பண்ணணும். ஓகேவா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக சட்டமன்றத்தினுடைய அந்த சட்டப்பேரவை காலத்தொடர் வந்து மே 10 முடிய போது ஸ்டாலின் அவர்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ராஜினாமா செஞ்சுட்டாங்க. ஓகேவா? அப்போ மே 10க்குள்ள அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா பெரும்பான்மையை கண்டிப்பா நிரூபிக்கணும். அந்த சட்ட சிக்கல் தான் இப்போ இருக்கு. சரி, குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் இந்த டிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் சிஎம் ஆகிறதுக்கு குறிப்பா ஒரு 5 நாட்கள் அப்படின்றது ஆளுநர் தரப்புல இருந்து அவகாசம் கொடுக்கப்படும். இப்ப விஜய் வந்து சிஎம் ஆகுறாரு, ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5 நாள்ல அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய மெஜாரிட்டியை வந்து நிரூபிக்கணும். ஓகேவா? இதுல குறிப்பா இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொதல் விஷயம், டிவிகே கிட்ட 108 சீட் இருக்கு. இந்த 108 சீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் இருக்காரு இல்லையா, விஜய் வந்து 2 தொகுதியில வின் பண்ணிருக்காரு. அப்போ ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணும். அப்ப எவ்வளவு இருக்கு? 107 இருக்கு. இப்ப இந்த 107லையும் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா தற்காலிக சபாநாயகர் ஒருத்தரை நியமிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த வாக்கெடுப்பு அப்படின்றது சபாநாயகர் தான் தலைமை ஏற்பாரு. அப்ப சபாநாயகரா ஒருத்தரை தேர்ந்தெடுக்கும் போது இந்த இடத்துல டிவிகே சார்பில் ஒருத்தர் மெம்பர் வந்து சபாநாயகர் ஆகிறாரு அப்படின்னா அப்ப அங்க இன்னொரு ஓட்டு குறையும். எப்படி குறையும் அப்படின்னா வாக்கெடுப்பு சமநிலையில இருந்தா மட்டும்தான் ஆர்டிகல் 100 பயன்படுத்தி காஸ்டிங் ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாக்கு பயன்படுத்தி என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த சபாநாயகர் அவர்கள் வாக்களிக்க முடியும். அப்போ அங்க ஒரு ஓட்டு குறையுதா? அப்ப டிவிகேவை பொறுத்த வரைக்கும் இப்ப எவ்வளவுதான் இருக்கு? 106 ஓட்டு தான் இருக்கு. அப்ப இந்த 106 ஓட்டை வச்சு அவர் என்ன பண்ண முடியாது அப்படின்னா மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியாது. அப்ப கூட்டணி அப்படின்ற ஒண்ணு தேவைப்படுது. சரி, இப்ப கூட்டணிக்கு போகணும்னா யார் யாரெல்லாம் கூட்டணிக்கு சேர்த்துக்கலாம்? ஏடிஎம்கேவை சேர்க்க முடியாது, ஏன்னா அது பிஜேபியுடைய கூட்டணியில் இருக்கு. அப்ப டிஎம்கேவை சேர்க்க முடியுமானா டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா விஜயோடைய அரசியல் எதிரி. எந்த கட்சியை அழிக்க நினைச்சாரோ அந்த கட்சி கூட அவர் என்ன பண்ண முடியாது, கூட்டணி வைக்க முடியாது. அப்ப என்ன நடக்கலாம்னா ஒன்னு டிஎம்கே கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள், இன்னொன்னு ஏடிஎம்கே கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள். இப்ப டிஎம்கே கூட்டணியில பொறுத்தீங்கன்னா குறிப்பா காங்கிரஸ் 5 சீட் வச்சிருக்கு. ராகுல் காந்தி கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாரு. ஓகே, அந்த 5 சீட்டு இப்போ விஜய்க்கு தேவைப்படுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 106 சீட் இருக்கு, இன்னும் ஒரு 12 சீட் அவருக்கு வந்து தேவைப்படுது. அப்ப காங்கிரஸ் ஒரு 5 சீட்டு கொடுத்தா கூட கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ, சிபிஎம் வந்து பாத்தீங்கன்னா 2 சீட் வந்து வின் பண்ணிருக்காங்க. மொத்தம் அவங்க 4 சீட் வச்சிருக்காங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் 2 சீட் இருக்கு. இப்ப அதிமுக கூட்டணியில பாத்தீங்க அப்படின்னா பாமக கிட்ட ஒரு 5 சீட் இருக்குங்க. ஓகேவா? பாமக கிட்ட 5 சீட் இருக்கு. தேமுதிக ஒரு சீட் வச்சிருக்காங்க. இந்திய முஸ்லீம் லீக் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு 2 சீட் வச்சிருக்காங்க. சரி, இவங்க எப்படிலாம் இணையலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாமக வர்றதுக்கு கொஞ்சம் கடினமான ஒரு சூழல் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப விசிகா, அதே மாதிரி நம்முடைய கம்யூனிஸ்ட் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பிஜேபி உள்ள வரக்கூடாது, அதனால விஜய் எங்க கிட்ட ஆதரவு தெரிவிச்சா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா தங்களுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டம் கூட்டி அதுல நாங்க முடிவு எடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து திமுக கூட்டணியில உறுதியா இருக்கிறதா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. சரி, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சபாநாயகர் மட்டும்தான் இங்க வந்து தலைமை தாங்க முடியுமா இந்த ஓட்டெடுப்புக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கார் இல்லையா, அவர் இந்த வாக்கெடுப்பு முன்னின்று நடத்தலாம். ஒண்ணு உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை
தலைமை நீதிபதி இருக்காருல்ல, அவரை சபாநாயகரா போடலாம். அப்ப அவரை சபாநாயகரா போடும்போது இங்க சபாநாயகரா வரக்கூடிய ஒரு நபர் இருப்பாரு இல்லையா, அவருடைய ஓட்டு வந்து டிவிகேவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சபாநாயகரா என்ன பண்ணலாம் அப்படின்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒருத்தரை போடலாம். தேர்தல் நடத்தும் அலுவலராகவும் மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நியமிக்கலாம். அப்ப இந்த இடத்துல உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வச்சு ஓரளவுக்கு சட்ட சிக்கலை வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். மே 10 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சட்டப்பேரவையுடைய காலம் முடிய போகுது. அதுக்குள்ள சிஎம்மா ஒரு பதவி ஏற்று ஆகணும். ஏற்றதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்த 15 நாட்களுக்குள்ள அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பு, ஆளுநர் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த சொல்லுவாரு. அதுல அவர் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சு ஆகணும். இப்ப இந்த சூழல்ல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தியும் விஜய் அவர்களும் தொலைபேசியில பேசியிருக்காங்க. அவங்க 2 பேரும் முன்னாடியே கூட்டணி வைக்கிறதா ஒரு பிளான். ஆனாலும் சோனியா காந்தியுடைய தலையீட்டால அந்த கூட்டணி அப்படின்றது திமுகவை நோக்கி போயிடுச்சு. சரி, இப்போ எப்படி சார் நீங்க சொல்றீங்க, எப்படி காங்கிரஸ் உள்ள வருவாங்க, விசிகா உள்ள வருவாங்க, கம்யூனிஸ்ட் உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, இப்போ 2029 அதாவது நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, அப்ப அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இந்த கூட்டணி வந்து என்ன பண்ணலாம், அடுத்து அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்ப எப்பவுமே அவங்களுடைய கணக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்த நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி இருக்கும். அதனால பெரும்பாலும் விஜய் கூட போனா அவங்களுக்கான அந்த சீட் வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படின்றத அவங்க நினைக்கலாம். ஏன் அப்படின்னா விஜய் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1.5 கோடிக்கு மேல வாக்கு வந்து வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 34% வாக்கு வாங்கியிருக்காரு. தனிப்பெரும் கட்சியா தன்னை நிரூபிச்சிருக்காரு. அப்ப இந்த மாதிரி அவ்வளவு வாக்கு சதவீதம் நிரூபிக்கப்பட்ட ஒரு கட்சி கூட கண்டிப்பா கூட்டணிக்கு போவாங்க. என்னதான் திமுக கூட மதச்சார்பற்ற கூட்டணியா இருந்தாலும் கூட இந்த கூட்டணியில இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன் அப்படின்னா கம்யூனிஸ்ட்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா சீட் வந்து ஒரு 6 சீட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டே குறைவாதான். தேமுதிகவுடைய அந்த பிரேமலதா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ விஜய் வந்து என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஒரு சீட்டு தான் வச்சிருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து பெருசா இருக்கும். மினிஸ்ட்ரி கூட கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த கூட்டணிக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா பாமக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் பார்க்கும்போது பாமக பிஜேபியோட கூட்டணியில இருந்து விஜய் ஏற்பாரா இல்லையா அப்படின்றது அங்க ஒரு டாட். அதே மாதிரி விசிகாவை பொறுத்த வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விசிகாவோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப நாட்களா நேரடியாவே வந்து பாத்தீங்கன்னா விசிகா தங்களோட கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்டிருந்தாரு. ஆனா திருமாவளவன் அவர்கள் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா அதை தவிர்த்திருந்தாரு. கம்யூனிஸ்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க பேசின ஒரு விஷயத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா கம்யூனிஸ்ட் வந்து இந்த கூட்டணியில வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் 90% இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு இல்லையா, அவங்க 2 சீட் வச்சிருக்காங்க. கண்டிப்பா பிஜேபியோட எதிர்ப்பு தான் அவங்களுடைய நோக்கம். அதனால விஜய் பிஜேபி ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறதுனால அங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப விஜய்க்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மட்டும்தான். கண்டிப்பா அவர் வந்து ஆட்சி அமைப்பாரு. கூட்டணிகள் கண்டிப்பா அமையும். ஏன் அப்படின்னா இந்த கணக்கு எல்லாமே மாறும். ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா கிட்டத்தட்ட 34% வாக்கு வந்து அவர் பதிவு செஞ்சிருக்காரு. மக்களுடைய பெரும்பான்மையோட ஆதரவு, கட்சி ஆரம்பிச்சு 2 வருடங்கள்ல ஒருவரால வந்து ஆட்சி பிடிக்க முடியுமா அப்படின்னா அது விஜயால மட்டும்தான் முடியும் இந்த காலகட்டத்துல. அப்ப அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்தடுத்த கட்ட தேர்தலை நோக்கி தான் எல்லாருமே யோசிப்பாங்க. இப்ப விஜய் கூட போகும்போது அங்க என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய சீட் எண்ணிக்கை வந்து உயரும். இப்ப திமுக கூட இருந்தோம் அப்படின்னா இந்த 4 சீட்டு 5 சீட்டு 2 சீட்டு இதுல முடிச்சிருவாங்க. அதுவே விஜய் கூட போனோம் அப்படின்னா தாராளமா 10 சீட்டு கூட வாங்கலாம். நிறைய சீட்டுகளை விஜய் கிட்ட இருந்து கேட்டு பெறலாம். அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா ஆட்சியில பங்கு அப்படின்றத ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இது எதிர்பார்ப்பாரு. ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கட்சிகளுக்கு கண்டிப்பா அவர் வந்து கை கொடுத்து தூக்கி விடுவாரு. நீங்க இதுவே ஏடிஎம்கே டிஎம்கேவோ அல்லது பிஜேபியோ அல்லது காங்கிரஸோட போகும்போது உங்களுக்கு அவங்க அந்த அளவுக்கு வந்து கேர் பண்ண மாட்டாங்க. கூட்டணியில இருந்தா கூட அந்த கட்சியை வந்து பாத்தீங்கன்னா பெருசா தூக்க மாட்டாங்க. அப்ப என்னென்னலாம் இருக்கு, இது மட்டும்தாங்க ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆளுநரை சந்திக்க போறாரு. ஃபார்ம் ஏவை ஃபில் பண்ணி கொடுப்பாரு. ஃபார்ம் ஏ எதுக்காக அப்படின்னா சார் இந்த மாதிரி நான் ஆட்சி அமைக்க போறேன், என்கிட்ட சிங்கிள் மெஜாரிட்டி அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா நான் வந்திருக்கேன், கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து 108 சீட் இருக்கு சார். ஏன்னா அடுத்த இடத்துல திமுக, அதுக்கு அடுத்த இடத்துல வந்து ஏடிஎம்கே இருக்காங்க. ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் கூட்டணி வைக்க போறது கிடையாது. அப்ப ஆளுநர் தன்னுடைய விருப்புரிமை அதிகாரத்தை பயன்படுத்தி ஆர்டிகல் 163 பயன்படுத்தி விஜய் அவர்களை தான் ஆட்சி அழைக்க கூப்பிடணும். மே 10 சட்டப்பேரவையுடைய அந்த காலம் முடியறதுனால அவர் சிஎம்மா பதவி ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 15 நாட்கள் கழித்து அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கலாம். அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கத்துல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா விஜய் சார் ஒரு சீட்டை என்ன பண்ணுவாரு, ரிசைன் பண்ணி ஆகணும். 107 வந்துடும். அங்க சபாநாயகரா விஜய் சாருடைய கட்சியில இருந்து ஒருத்தவங்க நிக்கிறாங்க அப்படின்னா
அந்த சபாநாயகரோட ஓட்டும் அங்க பாதிக்கப்படும். ஏன்னா அவர் வந்து முதல் சுற்றுல ஓட்டு போட முடியாது, சமநிலையில் இருக்கும்போது தான் ஓட்டு போட முடியும். அப்ப இந்த விஷயம் அங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தடுக்கும். அப்ப சபாநாயகரை யாரை நியமிக்கலாம் அப்படின்னா உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை இந்த இடத்துல சபாநாயகரா நியமிச்சு அந்த வாக்கெடுப்புக்கு அவரை தலைமை தாங்க சொல்லலாம். அப்ப இங்க ஒரு ஓட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், உள்ள சேர்த்துக்கிற மாதிரி வரும் அந்த சபாநாயகர் அப்படின்ற போஸ்ட்ல இருந்து. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அன்னைக்கு வாக்கெடுப்புல யார் கலந்துக்கிறாங்க. இப்ப ஏடிஎம்கே அன்னைக்கு வாக்கெடுப்பை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா 50+, அதாவது 50%+1 வாங்கினாங்க அப்படின்னாலே போதும் டிவிக்கு. பட் அதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா வந்து எல்லா கட்சியுமே அன்னைக்கு கலந்துப்பாங்க. 234 சட்டமன்ற உறுப்பினரும் உள்ள இருப்பாங்க. விஜய அவ்வளவு எளிதா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெஜாரிட்டியை அவங்க பண்ண விட மாட்டாங்க. நிறைய சிக்கல் இருக்கும். இதுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் பெருமளவுல உதவும். இந்த இருக்கக்கூடிய கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2029 அந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்து அவங்களுடைய அந்த வியூகம் அப்படின்றது அமைக்கப்படும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நிறைய வந்து உங்களுக்கு அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். ஓகே, இந்த விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா எந்தெந்த கட்சி உள்ள வரும் அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க.